ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள முத்தையன் செட்டியப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரின் மகன் பிரதீப். இவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் போடி கிளை செயலாளராக இருந்து வந்தார். பிரதீப் மீது அப்பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் 7 அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பிரதீப்பிற்கும் சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்த நிக்கிலா என்பவருக்கும் பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெற்றது. நிக்கிலா உத்தமபாளையம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். திருமணம் ஆவதற்கு முன்பு பிரதீப் அதிகமாக மது அருந்தி வருவது நிக்கிலாவிற்கு தெரிய வந்தது. இதற்காக அடிக்கடி இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பிரதீப்பின் நடவடிக்கையில் நிக்கிலாவிற்கு சந்தேகம் ஏற்பட அவரின் மொபைல் போனை நிக்கிலா சோதனை செய்து பார்த்தபோது பிரதீப் பல பெண்களோடு தவறான உறவில் இருந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த நிக்கிலா, இதற்கு மேல் உன்னோடு வாழ முடியாது என பிரதீப்பிடம் கூறிவிட்டு திருமணமான 1 மாதத்திலேயே தனது தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து ஊர் பெரியோர்களை வைத்து இரு வீட்டாரும் பஞ்சாயத்து பேசியிருக்கிறார்கள். மேலும் நிக்கிலாவின் பெற்றோர் வற்புறுத்தியதால் தனது கணவரோடு சேர்ந்து வாழ கணவரின் வீட்டுக்கு சென்றுள்ளார். ஆனால் அப்போதும் பிரதீப் தொடர்ந்து மது அருந்துவது, பெண்களோடு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் 1 வார காலத்திலேயே நிக்கிலா தனது தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதற்கு மேல் அவனோடு வாழ முடியாது என உறுதியாக தனது பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 11ஆம் தேதியன்று நிக்கிலாவும் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த அவரது அண்ணன் விவேக்கும் திருமணத்திற்கு கொடுத்த சீர்வரிசை பொருட்களையும் நிக்கிலாவின் பொருட்களையும் எடுத்துச் செல்ல ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரும் காரில் பிரதீப் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது மதியம் 12 மணி அளவிலேயே பிரதீப் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. நிக்கிலாவும் அவரது அண்ணனும் வருவதை பார்த்த பிரதீப் மறுபடியும் இங்கே ஏன் வந்தாய் என வாக்குவாதம் செய்திருக்கிறார். அப்போது பொருட்களை எடுக்க இருவரும் வீட்டின் உள்ளே செல்ல முயன்ற போது பிரதீப் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் கைகலப்பு ஏற்பட்ட போது பிரதீப்பும் அவரது தந்தை சிவக்குமாரும் வாசலில் வைத்தே இருவரையும் அரிவாளால் சர்ற மாறியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் நிக்கிலாவும் அவரது அண்ணனும் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தனர். இதனை பார்த்து அக்கம் பக்கத்தினர் கூச்சலிட்டனர். உடனே பிரதீப்பும் அவரது தந்தை சிவக்குமாரும் அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போடி தாலுகா காவல் நிலைய போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இரட்டை கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான பிரதீப் மற்றும் அவரது தந்தை சிவக்குமார் ஆகிய இருவரையும் தேடி வந்தனர். தலைமறைவான இருவரும் வெள்ளிக்கிழமையன்று பெரியகுளம் ஜெயம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி இருவரையும் பெரியகுளம் நீதிமன்றத்தில் 24 மணி நேரம் காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருமணமான 3 மாதங்களிலேயே இளம் பெண்ணும் அவரது அண்ணனும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் சிவா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.